வணக்கம். யூகேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிக முக்கியமாக 2025-26 இன்டேக் ஆகின ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, ஓகே பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் விசாவுக்கு போகலாமா, இல்லாட்டி ஒர்க் விசாவுக்கு போயிட்டு நாங்கள் வேலை செய்யலாமான்றதான் இப்போ நிறைய பேரோட தேடுதலாக இருக்குது. நீங்கள் 2025-2026 ஸ்டூடெண்ட் விசாவில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்கு கை கொடுக்கும். யூகேல அதிகபட்சமான ஸ்கேம்ஸ் இப்போ நடந்து கொண்டிருக்கு. எது அடிப்படையிலேண்டா ஒர்க் விசா அடிப்படையில் நிறைய பேரை ஏமாற்றி காசுகளை சுருட்டிட்டு நிறைய பேர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இதை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே தான் உங்களுக்கு பலதரப்பட்ட விஷயங்கள் தெரிய வரும். நான் சிவா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ் டாக்ஸ். யூகேல ஸ்டூடெண்டாக இருக்கிறார்கள், தங்களுக்கு ஒரு நல்ல வேலை ஒன்று தேவை, அதோட ஸ்பான்சர் தேவை என்று நிறைய பேர் யோசித்து கொண்டிருப்பீங்க. அதுக்கு சில ஆக்கள் காசு கட்டியும் ஸ்பான்சர் எடுக்கலாம். ஓகே, காசு கொடுத்து அதான் உண்மை. அப்போ காசு கொடுத்து ஸ்பான்சர் எடுக்கலாம் என்ற ஒரு ரேஞ்சில் நீங்கள் இருக்கிறீங்களா, அந்த ஆளார் அவர் என்ன மாதிரியான ஸ்பான்சர்ஷிப் வச்சுக்கிறார் அதுன்றதை நீங்கள் மிக முக்கியமாக பார்க்கணும். ஏனெண்டா ரிட்டைல் மேனேஜர்ன்ற ஒரு ஸ்பான்சர்ஷிப் நிறைய பேர் இப்போ வச்சுருப்பீங்க. 1180 ஜாப் கோட். இந்த ஸ்பான்சர்ஷிப் எப்போயோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓல்டு அப்ளிகன்ஸுக்கு மட்டும்தான் இது செல்லுபடியாகும். 2024 முதல் அதே ஜாப் கோடில் இருந்தாக்கள் இந்த ஜாப் கோடுக்கு ஸ்விட்ச் ஆகலாம். புதுசாக வாராக்கள் அந்த ஜாப் கோடுக்கு செலக்ட் ஆக இயலாது. அவன்கிட்ட கொஸ் இருக்கும், உங்களுக்கு அப்ளை பண்ணுவான், ஆனால் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் ஒர்க் விசாவுக்கு ட்ரை பண்ண போகிறீங்களா, தயவு செஞ்சு 1180 ஜாப் கோடுக்கு மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. அது ரிட்டைல் மேனேஜர் ஜாப் கோட், அதை எப்பயோ தூக்கிட்டாங்க. நீங்கள் அட்டைக்காச்சு வச்சுருப்பீங்க, ஓகே எனக்கு இப்படி ஸ்பான்சர்ஷிப் வேணும், ஸ்கில் ஒர்க்கராக வேணும், ரிட்டைல் அவங்களுக்கு ஸ்கில் ஒர்க்கர் கொஸ்ட் ஒன்று தருவாங்க. நீங்கள் அந்த வடிவம் அந்த கொஸ்ட்டை பாருங்கள், அந்த கொஸ்ட்டில் என்ன இருக்குது, உங்களுக்கு டிராஃப்டார் கொஸ்ட் ஒன்று தருவாங்க, இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வடிவாக அந்த கொஸ்ட்டை டீட்டெயிலாக த்ரூ பண்ணுங்கள். ஏன்னா சில ஆக்கள் ஃபேக்காக ஒரு ஷாப் திறந்துட்டு அதில் ஃபேக்காக ஒரு என்னென்னு சொல்கிறது, ஃபேக்காக ஒரு டீட்டெயிலிங்கை காட்டி, ஷாப் ரன் ஆகிற டீட்டெயிலிங்கை காட்டி அதை ஸ்பான்சருக்கு அப்ளை பண்ணி எடுத்தாங்களும் இருக்கிறாங்க. சிம்பிள். என்ன மாதிரினா, ஒரு கடையில் ஒரு மிஷின் எடுத்துகிட்டு அந்த கடை நார்மலாக ஓடும், ஒரு ஆவரேஜாக அந்த கடை ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் அந்த கடையின் மிஷின் கார்டு ஸ்வைப் பண்ணுற மிஷின் இன்னொரு கடையில் இருக்கும். அப்போ ஸ்வைப் பண்ண இந்த கடை தான் அவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னுச்சு ஸ்பான்சர் கொடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு ஸ்பான்சர் கிடைச்சோன்னே அவன் உங்களுக்கு ஸ்பான்சரை இஷ்யூ பண்ணிவிடுவான். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த கடையில் உங்களுக்கு வேலைக்கு செலக்ட் ஆகுவீங்க. வேலைக்கு செலக்ட் ஆகினோடனே ஒரு கட்டத்தில் அவன் காசும் வாங்கிடுவான். பிரச்சனை உங்கள்கிட்ட இந்த காசும் வாங்கி உங்களுக்கு ஸ்பான்சரும் அந்த கடையில் உங்களை வேலைக்கும் போட்டுருவான். ஆனால் கணக்காக ஒரு கட்டத்தில் அந்த கடையில் பிஸ்னஸ் இல்லை, சேல்ஸ் இல்லை, என்னால் அது சேலரி கொடுக்கலாம் கிடக்குன்னு சொல்லி அவன் இந்த ஸ்பான்சரை கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையும் வரலாம். ஸோ கவனமாக நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். தெரியாத ஆக்கள்கிட்ட போய் விசா இதில் அம்பிட்டுறாதீங்க. அம்பிட்டிங்களா இப்படி தான், இப்படி நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கும். உங்களை வேலை கெடுப்பாங்க, பிறகு அடுத்து ஒரு இது 30 நாளில் உங்களை கிக் பண்ணிவிடுவாங்க வெளியால். நீங்கள் லீகலாக ஒன்றுமே செய்யலாது, கேஸோ ஒன்றுமே போடலாது, என்ன உங்களோட டீட்டெயில் இருக்காது. ஸோ கவனமாக நீங்கள் இந்த இதுகளில் ஒர்க் விசா அவருடைய அப்ளை பண்ணி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் உங்களுக்கு சரியான க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கிற ஆக்கள்கிட்ட எடுத்துங்க. அதை தாண்டி நீங்கள் வெளியில் போய் ட்ரை பண்ண தொடங்குவீங்களா இருந்தால் ட்ரஸ்ட்டுக்குரிய வீதம் சரியான குறைவு. இப்படி நிறைய பேர் நிறைய தரமான பொய்யில் சொல்லி உங்களோட தலையில் ஒரு விசாவை கட்டி விட்டுட்டு காசை வாங்கிட்டு அவங்க மாறிடுவாங்க. நாங்கள் நடு ரோட்டில் நிற்கணும். அப்போ நீங்கள் 1-2-3 தடவை விசாரிங்க, என்ன மாதிரியான ஜாப் கோட், என்ன மாதிரியான ஒரு ஜாப், என்ன மாதிரி அந்த கடை சேல்ஸ் செய்யுது, எனக்கு இந்த இப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, ஷாப் சேல்ஸ் குறைஞ்சினா என்ன செய்வீங்க, எல்லாத்தையும் படிவாக கேளுங்க. ஏன்னா அப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் இப்படி நடந்திருக்கு. முதல்ல 2-3 பேரை எடுத்துகிட்டு வேலை கிடையாது, ஒரே ஷாப்புக்கு 2 லைசன்ஸ் அப்ளை பண்ணி 2 பேர் எடுத்துகிட்டு எனக்கு சேலரி கொடுக்க காணா கிடக்கு கொஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி அந்த கடையை இன்னொருத்தனுக்கு விற்றுருவான். விற்றுட்டு என்னால் நீ பார்த்துக்கொள்ளலான்னு சொல்லி போட்டு விட்டுருவான் உங்களை அப்படியே. அப்போ நான் இப்போ இதுக்கு தான் போகல, ஹோம் ஒர்க்குக்கு போகலாம்னு பார்த்தீங்கன்னா அது அதை விட்டால் பெரிய ஸ்கேம். அது இருக்குல்ல, இந்த ஹோமுக்கு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணி போவீங்களா இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் காசு கொடுத்து ஹோமில் போவீங்களா இருந்தால் அவங்களோட ஜாப் கேள்விக்குரிய. ஏன்னா ஜொப்பு கிடைக்குமா இல்லையாண்டே முதல் தெரியாது. ஸ்பான்சர் தந்துடுவாங்க, ஆனால் ஜொப்புக்கு கூப்பிட மாட்டாங்க. நாளைக்கு ஜாப், நாளாண்டைக்கு ஜாப்னு இழுத்து அடிச்சுக்கொண்டே இருப்பாங்களா. அப்படியே ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் கையை விரிச்சிடுவாங்க. ஓகே எனக்கு ஜாப் தேவைப்படல, இவற்றை ஸ்பான்சரை கேன்சல் பண்ணுறான்னு அவன் கையை கட்டி விட்டு அவன் தண்டபாட்டில் மாறிடுவான். அப்போ அதுலேயும் கடைசியாக நடு ரோட்டில் நிற்க போகிறது நீங்கள். நான் இதை என்ன சொல்ல வரேன்னா, நான் இதில் முழுமையாக விஷயங்களை நிறைய நான் பயிரிட விரும்பலை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோனில் காசு கொடுத்தோ ஏதோ செஞ்சு எடுக்க போகிறீங்களேண்டா எடுத்துருங்க. ஆனால் அது இல்லீகல், அது செய்ய வராண்டா நான் சொல்லுவேன். ஆனால் அப்படி நீங்கள் செய்ய போகிறீங்களேண்டா தெரிஞ்ச ஒரு ஜோனுக்கு செய்கிறது நல்ல. அதை தாண்டி நீங்கள் போய் பெரிய பெரிய முதலீட்டை கொண்டு கொடுத்தீங்களேண்டா முதல்ல விழுங்கிட்டு போயிடும். அது நீங்கள் தேடி பிடிக்கலாம் இயலாது. தெரியாதாக்கிட்ட கொடுத்தா அவ்வளோதான், அப்படியே போயிடும் அந்த காசு. ஸோ இதுகளில் கவனமாக இருங்க. காசு இல்லாமல் அப்ளை பண்ண போகிறோம்னா தாராளமாக ஆன்லைனில் நிறைய ஸ்பான்சர்ஷிப்புக்குரிய
கம்பெனிஸ் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஃபியூல் இண்டஸ்ட்ரியோ இல்லாட்டி ஆஃப் லைசன்ஸோ அப்படி இல்லாட்டி KFC இவங்கெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ப்ராப்பராக சர்ச் பண்ணி பாருங்கள். அவுட்டரில் கண்டிப்பாக எதுவும் ஒருத்தன் ஸ்பான்சர் வச்சுட்டு தான் இருப்பான். காசு இல்லாமல் உங்களை வேலைக்கு தேவைண்டு ஹையர் பண்ணி எடுப்பான். ஸோ அவன்கிட்ட போய்கிட்டீங்களா நீங்களும் பெனிஃபிட் ஆன மாதிரியாச்சு, அவனும் பெனிஃபிட் ஆன மாதிரியாச்சு. அதை விட்டுட்டு எங்களோட காசை கட்டி ஸ்பான்சர் எடுத்துகிட்டு நான் என்னோட வேலைக்கு போவேன், என்னோட சம்பாதிப்பேன், லட்சக்கணக்கில் காசு உழைப்பேன்னு நினச்சிங்கன்னா முட்டாள்தனம். ஏமாந்துடாதீங்க. அதனால தான் இந்த காணொலி நான் உருவாக்கிறேன். ஏன்டா இப்போ ஒரு ஷோர்ட் வீடியோ தான் இது இருக்கும். நான் முழுமையான நிறைய கருத்துக்களை இந்த காணொலியில் சொல்லிடலாம் இருக்கேன். என்னோட கைட்லைன்ஸ் பிரச்சனை. ஸோ நம்பிங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி பல காணொலிகளை நீங்கள் பண்ணணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை தெரிவிங்க. இன்னொரு காணொலியை நான் அதை உருவாக்குறேன். நன்றி.